என்னன்னா இப்ப வதந்தின்னு சொல்றாரு இல்லையா? அப்ப வதந்தி அப்படின்னு சொன்னா அதை யார் பரப்பியிருப்பாங்க அப்படின்னு ஒரு கேள்வி வரும். இப்போ வதந்தி வந்து திமுக பரப்புனாங்களா, இல்லை என்டிஏ கூட்டணி பரப்புனாங்களா, யார் பரப்புனாங்க அப்படிங்கிறது அவர் சொல்லலை. வதந்தி போயிட்டு இருக்கு, ஆனால் அது வந்து உண்மை கிடையாது சொல்லிட்டாரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அதுக்கு முத நாள் வந்து தாவேக்கு ஒரு பொதுக்கூட்டம் நடக்குது. அப்போ ஆதவ அர்ஜுனா பேசும்போது சொல்றாரு, தலைவர்கிட்ட 90 சீட்டு, துணை முதலமைச்சர், இப்போ 2.5 வருஷம் அந்த டிமாண்ட்லாம் பண்ணுவாங்க, 2.5 வருஷம் நீ 2 வருஷம் இதெல்லாம் பேசினாங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. பேசினாங்கன்னா அப்போ வந்து பேசியிருக்காங்கன்னு தான் அர்த்தம். அப்போ பேசியிருக்காங்கன்றதையும் தெரியப்படுத்துறோம் இல்லையா? அவங்க தரப்புல இருந்தே இது வந்து ஒரு மக்கள் இதை எப்படி பாக்குறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கூட்டணி வச்சா மக்கள் மத்தியில் எப்படி ஒரு ஆதரவு இருக்கு அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணதுக்கோசரம் கூட அவங்களே விஷயத்த கடைசி. கண்டிப்பா இது எப்படி நான் வந்துட்டு நான் அவங்க அதான் சொல்ல விஜய் சொல்ல வரல, அவங்க அடிச்சுக்கிற மாதிரி அடிச்சுப்பாங்களா அப்புறம் பிடிச்சிக்கிற மாதிரி. எனக்கு இது எப்படி தோணுதுன்னா, ஒருவேளை வந்து இந்த கூட்டணிக்குள்ள விஜய் போனா என்ன ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சனையை கிளப்பி விட்டு, ஒரு மாதிரி பாஜக குள்ள போறான்னு கிளப்பி விட்டுட்டு ஒட்டுமொத்தமாக வந்துட்டு இந்த மாதிரி ப்ரெஷர் பண்ணுறாங்க, பாஜக கேட்குது, டிமாண்ட் பண்ணுது அப்படின்னு நல்லா கவனிச்சுன்னா காங்கிரஸ் பண்ணாங்கல்ல, நாங்கள் தாவேகா கூட போயிடுவோம் சொல்லிட்டு அவங்க நிறைய தொகுதிகள் நிறைய திமுக கூட தொகுதிகள் நிறைய வாங்குறதுக்கு இவங்க ஒரு இதாக யூஸ் பண்ணிட்டாங்க. இப்போ அது மாதிரி என்ன பண்ணிருக்கு விஜய் அப்படி யூஸ் பண்ணிருக்கான்னு நினைக்கிறேன். இந்திய கூட்டணியை எப்படின்னா எங்களை இழுக்கிறாங்க, பாஜக அழுத்தம் கொடுக்குதுன்னு எல்லாரையும் பேச வச்சுட்டு லாஸ்ட்டாக நான் நினச்சேன் ஏதோ ஒரு மேடையில் ஒரு கட்ட சொல்ல போறாரு, அந்த மாதிரிலாம் வாய்ப்பு இல்லைங்க, நான் தனிச்சு தான் வரப்போறேன்னு சொல்லுவார்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ இஃப்தார் நோன்புலையே சொல்லிட்டாரு.